Hi guys, இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா useState அப்படிங்கிற ஹூக்கை யூஸ் பண்ணி ஒரு கவுண்டர் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா புதுசா முதல்ல ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நேம் நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா கவுண்டர் ஆப் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, கவுண்டர் ஆப்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட்ங்கிற என்னோட ஹெடர் ஃபைலை கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட useState அப்படிங்கிற என்னோட ஹூக்கை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபங்க்ஷனல் காம்போனென்ட்ல பண்ண போறேன் அப்படிங்கிறதுனால ஃபங்க்ஷனல் கவுண்டர் ஆப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, கவுண்டர் ஆப் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டு இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கவுண்டர் ஆப் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ கவுண்டர் அப்படின்னாலே நமக்கு என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஒரு இனிஷியல் வேல்யூ இருக்கணும். அப்படிங்கும்போது நான் அதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல கான்ஸ்ட் அப்படின்னு எடுத்து கவுண்ட் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் செட் கவுண்ட், என்னோட வேல்யூ டைனமிக்காக மாறணும் அப்படிங்கிறக்காண்டி செட் கவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் useState அப்படின்னு கொடுத்துட்டு டிஃபால்ட்டா என்னோட கவுண்டோட வேல்யூ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லி டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரிட்டர்ன் அப்படிங்கிற என்னோட ரிட்டர்ன் டைப்பை வாங்கி JSX fragmentation கெட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் h1 அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட கவுண்டர் ஆப் அப்படிங்கிறத சொல்லி இது வந்து ஹூக்கில் இருக்கக்கூடிய useStateக்கான ப்ராஜெக்ட். இப்போ இந்த இடத்துல useState வச்சு தான் நம்ம இந்த ப்ராஜெக்டே பண்ண போறோம். அதனால நான் இந்த இடத்துல useState வச்சு இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல h1 அப்படிங்கிறத கொடுத்து என்னோட கவுண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா என்னோட கவுண்ட் அப்படின்னு மேல இருக்குல்ல அந்த வேல்யூவை நான் இங்க கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நீட்டா ஒரு அலைன்மெண்டா வேணுங்கிறதுனால ஒரு பேராகிராஃப் டேக்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், இல்ல ஒரு டிவ் டேக்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் டேக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பட்டன் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த பட்டனோட நேம் வந்து நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் ஒன்று வைக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதோட நேம் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா ரீசெட் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த பட்டன் இன்னொரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணி அதை மைனஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ண எனக்கு டைனமிக்கா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆன் கிளிக் அப்படிங்கிற என்னோட ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட செட் கவுண்டோட வார்த்தையை நான் இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன். இந்த செட் கவுண்டோட வார்த்தையில நான் என்ன பண்ண போறேன்னா கவுண்ட் +1 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சு. அதே இது இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா ஆன் கிளிக் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த இடத்துல என்னோட செட் கவுண்டோட வேல்யூ வந்து 0வா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதே இது இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எனக்கு செட் கவுண்டோட வேல்யூ வந்து கவுண்ட் -1 அப்படிங்கிறது ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நேரா என்னோட app.js போயிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கவுண்டர் ஆப் அப்படிங்கிறத நான் ரன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இம்போர்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க கவுண்டர் ஆப் ஹூக்ல எனக்கு useState வச்சு இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். என்னோட இனிஷியல் கவுண்டோட வேல்யூ 0ன்னு இருக்கு. இப்போ பாருங்க ப்ளஸ் பண்ணனா எனக்கு ஆன்சர் வந்து இந்த கவுண்டர் ஆப் மாதிரி டைனமிக்கா ப்ரெஸ் ஆகுதா இல்லையா, ஏன்னா அந்த ஒவ்வொரு டைமும் அந்த கவுண்டோட வேல்யூவோட +1 ஆட் பண்ணிட்டே வான்னு சொல்லியிருக்கேன். அதே மைனஸ் பண்ணனா அது எனக்கு மைனஸ் ஆகும், ரீசெட் பண்ணனா வேல்யூ அகைன் 0ன்னு ஆயிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்க மைனஸ் ஆகுனா மைனஸ்ல போகுது, பிளஸ் பண்ணா எனக்கு பிளஸ் ஆகுது, அதே இது நான் 0 பண்ணனா எனக்கு ரீசெட் ஆயிருது. இதை மாதிரி தான் நம்ம useState யூஸ் பண்ணி ஈஸியா உங்களால ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். அதோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் நம்ம எதுல பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த useState அப்படிங்கிறதுல பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்து ஈஸியா இந்த useState வச்சு ஒவ்வொரு ப்ராஜெக்டா நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ, பாய்.